நண்பர்களுக்கு வணக்கம். கொழும்புல இருந்து காலி போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ திரும்ப கிக்கடுவா பீச் வந்தோம். நீங்கள் காலியிலேருந்து கிக்கடுவா போகிறதுக்கு பஸ்ஸுக்கு பாருங்கள், டைரக்ட் பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வர்றீங்க அப்படின்னா கொழும்பு, காலி இங்கே இருக்கிற 26 பிரதேசங்களுக்கும் வண்டி இருக்குது, பஸ் இருக்கு இல்லையா? பஸ் வசதி அடிக்கடி இருக்குது, ட்ரெயினும் இருக்குது அடிக்கடி. ட்ரெயினும் அடிக்கடி இருக்குது. இதுதான் அந்த பேருந்து. இது எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸு. இப்போ வந்து கிக்கடுவா அப்படின்ற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஆமை பீச்சுன்னு சொல்கிறாங்க, போட்டிருக்காங்க பாருங்கள். டர்ட்டில் பீச் ரூல்ஸ். இது வந்து ரூல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. டாக்ஸ் அலவுடு இல்லை, குளிக்கிறது வந்து குறிப்பிட்ட இடத்துலாம் குளிக்கணும், குடிச்சிட்டு குளிக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு 15 வகையான விதிமுறைகள் இங்கே இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். நிறையா ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க, வெள்ளையாள் அப்படின்றாங்க இவங்க. இந்த உள்ளவங்க ஃபாரினர்ஸ் தாங்க பாருங்கள். நம்ம ஊர் தாங்க இது, நம்ம ஊர் தான் இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. சர்ஃப்லாம் இருக்குது இதில். 1 டே டூர்ஸ் எங்கெங்கே போகலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. முழுக்க ஃபாரினர்ஸ் தாங்க. ஃபுல்லாக இப்படி பெட்டை விரித்து இதில் படுத்து கிடக்குறாங்க. ஃபுல்லாக முழுக்க ஃபாரினர்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், அதுலேயுமே அந்த லிமிட்டை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது. நீங்கள் எங்கே எட்டி, அதாவது தூரத்தில் தலைகள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், தூரத்தில் தலைகள் தெரியுது, எல்லா தலையிலும் வெள்ளை தலைகள் தான் பாருங்கள். முழுக்க பீச்சுக்கு எப்போவுமே சீசனா? எப்போவுமே வருவாங்களா? இப்போ தான் சீசன். இந்த பீச்சுக்கு வந்து இப்போ தான் சீசனாங்க. ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் பாருங்கள். அவங்க பாட்டு குளிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்படியே அவங்க நாடு மாதிரி அப்படியே இங்கே இருக்கிறாங்க. இங்கே முழுக்க இந்த மாதிரி சறுக்கு விளையாட்டுகள் சம்மந்தமான நிறையா வச்சுருக்காங்க. அதே போல் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் எதுலேயுமே காஸ்ட் என்ன அப்படின்றது இருக்காது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றது இருக்கும். இங்கேருந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். கடைசி வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வீடியோவில் காட்டுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட ப்ரைவசி, ஸ்விம்மிங் ட்ரெஸ் வேறு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு, இந்த உட்காந்துருக்காங்க இல்லையா, உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த மாதிரி காட்டு கொடுத்துட்றாங்க. இந்த காட்டை வாடகைக்கு எடுத்து அதில் படுத்துட்டு கடற்கரையை ரசிக்கிறாங்க. அப்படியே குளிச்சு வந்து சாப்பிட்றது, தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. உள்ளே போகிறதுக்கு போட்டிங் இருக்குது. போட்டிங் கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறாங்களா, இல்லை மீன் பிடிச்சதும் காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள், கடலுக்கு நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள், தீவு மாதிரி. ஓகே, அடுத்த பீச்சில் என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம்.